கைகளில் வில், கண்களில் தர்மத்தின் ஜுவாலை. அன்று தேவவரதன் செய்த யுத்தம் சாதாரணமானது அல்ல. அது சிவனின் தாண்டவம் போன்றது. ஒவ்வொரு தாக்குதலிலும் பேரழிவு இருந்தது. ஒவ்வொரு வெட்டிலும் தர்மத்தின் ஜுவாலை இருந்தது. பூமி நடுங்கியது, ஆகாயம் முழங்கியது. ஹஸ்தினாபுரம் அதை கண்டது. ஒரு வீரன் மட்டுமல்ல, தர்மமே யுத்த பூமியில் வந்தது. தேவவரதா, நீ இனி என் மகன் மட்டுமல்ல, நீ என் வாரிசு, என் பெருமை. தேவவரதன் வில்லை கொண்டு எழுந்தான். திவ்யாஸ்திரங்களை ஏவினான். ஆகாயம் மின்னல் போல் பிரகாசித்தது. ஒரு காலத்தில் எதிரிகள் நிறைந்திருந்த அந்த இடங்களில் இப்போது வெறும் தூசும் சுவடுகளும் மட்டுமே காணப்படுகின்றன. அந்த யுத்த பூமியில் இறுதியில் தர்மம்தான் வெற்றி பெற்றது. போரின் முடிவில் அந்த இடங்கள் வெறுமையாகி அமைதியும் நிலவுகிறது. இந்த தருணம் வெறும் யுத்த வெற்றிக்கானது மட்டுமல்ல. இந்த தருணம் ஒரு தந்தை மற்றும் மகன் மீண்டும் சந்திக்கும் தருணம். நம்பிக்கையும் பொறுப்பும் ஒன்றாகும் தருணம். ஓ ஹஸ்தினாபுரம், இன்று முதல் அறிந்து கொள்ளுங்கள், இந்த வீரன், இந்த தர்மபுத்திரன் என் வாரிசாக இருப்பான். இவனது வீரவன்மையில் ராஜ்யம் பாதுகாப்பாக உள்ளது. இவனது தியாகத்தில் அரச குடும்பத்தின் மரியாதை நிலைத்திருக்கும். தேவவரதன் இருக்கும் இடத்தில் தர்மம் வாழும். ஆனால் சில நாட்களில் இன்னொரு அன்பு அழைப்பு எழுந்தது. மற்றொரு பக்கத்தில் தர்மத்தின் விரதம் ராஜா சாந்தனுவின் மனதை உக்க வைத்தது. ஆனால் அவர் அறியவில்லை, அவரது மகன் தேவவரதன் தனது தியாகத்தால் ஹஸ்தினாபுரின் எதிர்காலத்தை மறுபடியும் வடிவமைக்கப் போகிறார். அங்கிருந்தே துவங்கும் பீஷ்மர் பிரதினையின் அமரமான காவியம். ஒரு சிறந்த அமர் காத்தா மகாபாரதம். அமோ நான் திருமணம் செய்ய மாட்டேன், எந்த சந்ததியையும் பெற மாட்டேன் மற்றும் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவேன்.